வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவித்திட வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். ஏற்கனவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்றைய தினம் கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் இலங்கை ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்கள் நேற்று முன்தினம் இலங்கை கடற்படை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடிப்பதும் அதன் பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் அனுப்புவதும் இது தொடர்கதையாக தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க. அதுல என்ன விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருக்காங்க? ஆனந்தி, தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த, குறிப்பாக ராமேஸ்வரம் பகுதியை சேர்ந்த 9 மீனவர்கள், அதாவது கடல் எல்லையை தாண்டி மீன் பிடித்ததாக அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் மீன்பிடி படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவம் நடைபெற்று வருகிறது. கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மீனவர்களையும் அவர்களுடைய படகுகளையும் விடுவிப்பு செய்வதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்வது தொடர் நடவடிக்கையாக இருந்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து தற்போது ஜூலை 22ஆம் தேதி வரை மட்டுமே 250 மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டு இருப்பதாகவும், இது கடந்த 10 ஆண்டுகளில் ஒப்பிடும்போது அதிகபட்சமாக மீனவர்களை கைது செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது. இது மிகுந்த கவலை அளிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாகவும் இருப்பதாக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் மீனவர்கள் தொடர்ந்து இது போன்று கைது செய்யப்படக்கூடிய நடவடிக்கை தமிழக மீனவர்களை அச்சுறுத்துவதும், அதே போன்று அவர்களை கைது செய்வது, மீன்பிடி படகுகள் பறிமுதல் செய்வது, மீன் பிடிக்கக்கூடிய கருவிகள் பறிமுதல் செய்வது போன்றவை தொடர் நடவடிக்கையாக இருந்து வருகிறது. இதற்கான உரிய நடவடிக்கையை உடனடியாக மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்றுதான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் மூலமாக வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் இந்த பிரச்சனையை தீர்வு காண்பதற்காக தற்போது இலங்கையில் இருக்கக்கூடிய 87 மீனவர்களையும் அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய 175 படகுகளையும் விரைவாக மீட்பதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்றும், தமிழக மீனவர்களுடைய நலன்களை கருதி வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கடிதம் மூலமாக வலியுறுத்தியிருக்கிறார். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார். மேலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த கடிதத்தில் இந்த ஆண்டு ஜனவரி முதல் தற்போது ஜூலை 22ஆம் தேதி வரை மட்டுமே 250 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட மிக அதிகபட்ச எண்ணிக்கை இது என அவர் கவலையோடு அதனையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்.